செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் நாம் வழங்கிய காணொளியிலே பலரும் தனிப்பட்ட ரீதியில் குறுஞ்செய்தி வழியாக கேட்டிருந்தீர்கள். குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்கின்ற போது எவ்வகையான சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன, அதில் உண்மையில் இவர்கள் தண்டிக்கப்படுவார்களா, அந்த சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் பிள்ளையான், சுரேஷாலே இன்னும் பலர் எவ்வாறான வகையில் தண்டிக்கப்பட போகின்றார்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் எந்த அளவில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகிறது என்று கேட்டிருந்தீர்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய அறிக்கை, அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய அறிக்கை அல்ல, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றவுடன் தயாரிக்கப்பட்ட அறிக்கை, மறைக்கப்பட்ட அறிக்கை, அதன் பின்னர் அனுரகுமார திசாநாயக்கால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்ட பின்னர் பார்த்தால் இந்த கூடுதலான வழக்குகள் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த வழக்குகள் இல்லை. எனவே உடனடியாக இதனை குற்றவியல் சட்டத்தின் கீழ் மாற்றுவதன் மூலம்தான் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும். பிள்ளையான், சுரேஷாலே மற்றும் பலரை எவ்வாறு இந்த சட்டத்தின் சட்ட ஏற்பாடுகளுக்குள்ளால் கடந்து செல்வது அல்லது அவர்களை இந்த சட்டத்துக்குள் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்வது என்பது தொடர்பிலான ஒரு நகர்வு தான் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஆனந்த விஜயபால கூறுகின்றார். 37,500 பக்கங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் அதில் உள்ள சில குற்றச்சாட்டுகளுக்கு சாதாரண வழக்கு அல்லது சிவில் வழக்கு, சாதாரண வழக்கின் கீழ் இவர்களை கையாளுவது என்பது உண்மையில் அசாத்தியமானது, நடைமுறை சாத்தியமற்றது. அவர்கள் தப்பிப்பதற்கான வழிகளை அதிக அளவில் ஏற்படுத்திவிடும். அதில் உள்ள சில குற்றங்கள் அல்லது அதில் உள்ள மிக முக்கியமான குற்றங்களுக்கு குற்றவியல் சட்டத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டியுள்ளது. அது தொடர்பில் சட்டம் அதிபர் திணைக்களத்துடன் ஆலோசனையை பெற்றிருக்கிறோம். இணைந்து பணியாற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். இணைந்து பணியாற்றுவதற்கு முயற்சி செய்யவில்லை, மாறாக இணைந்து பணியாற்றுகின்ற வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. சட்டமாதிபர் திணைக்களமும் இது தொடர்பில் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகிவிட்டன. இவ்வாறான நடவடிக்கைகளோடு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மட்டுமல்ல, சட்டமாதிபர் திணைக்களம், நீதித்துறை முழுமையாக இதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளப் போகிறது என்கின்ற விடயத்தை நேற்று முன்தினம் ஆனந்த விஜயபால உறுதிப்படுத்துகின்றார். குற்றவியல் சட்டத்தில் ஒரு வழக்கு நகர்த்தப்பட போகிறது அல்லது அந்த வழக்கு முன்னெடுக்கப்பட போகிறது என்றால் சுமார் அவர்கள் ஒரு கிரிமினலாகவே பார்க்கப்படுகிறார்கள். குற்றவியல் சட்டத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அதற்கு முன்னர் சட்டமாதிபரின் ஆலோசனையை பெறுவது என்பது அல்லது சட்டமாதிபரின் ஆலோசனையை பெற்று வழக்கை முன்னகர்த்துவது என்பது சட்டத்தின் ஏற்பாடாகவே இருக்கின்றது. இது சட்ட ஏற்பாடு என்று சொன்னால் இலங்கையில் இப்போது இடம்பெறுகிற விசாரணையாக இருக்கலாம் அல்லது கைதுகளாக இருக்கலாம், அனைத்தும் சட்டத்தின்படிதான் இடம்பெறுகிறது. பிள்ளையான், சுரேஷாலே மற்றும் பலருக்கு எவ்வாறான சட்டத்தை பயன்படுத்துவது என்று, அதாவது பலரும் பல ரகங்களில் குற்றம் செய்திருக்கிறார்கள். அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் ஒரு பக்கம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்கள் ஒரு பக்கம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை எவ்வாறான வகையில் நகர்த்த வேண்டும் என்று மாஸ்டர் மைண்டாக செயற்பட்டவர்கள் என்று பல ரகங்களில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு குற்றவியல் சட்டத்தில் எவ்வாறான வகையில் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்பதை சட்டமாதிபர் திணைக்களம் வகைப்படுத்தும். சட்டமாதிபர் திணைக்களம் அதனை வகைப்படுத்தி வழிநடத்தும். அதன் பின்னர் சட்டமாதிபர் மேல் நீதிமன்றத்தில் இந்த குறித்த வழக்கை எடுத்துச் செல்வார். மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படும். அந்த வழக்கை மேல் நீதிமன்றத்திலே சட்டமாதிபர் தாக்கல் செய்கின்ற போது அதற்கு நீதிமன்ற சொல்லாடலாக குற்றப்பகிர்வு தாக்கல் செய்வது என்று கூறப்படுகிறது. குற்றப்பகிர்வு சட்டமாதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படும். அதன் பின்னர் நீதிமன்றம் குற்றவியல் சட்டத்தின்படி அந்த வழக்குகளை வகைப்படுத்தி இறுதி செய்கின்ற பணிகளை முன்னெடுக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டவர்கள், சதித்திட்டம் தீட்டியவர்கள் குற்றவியல் வழக்கின் கீழ் தான் எடுத்துச் செல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் சட்டமாதிபர் திணைக்களத்திடம் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டமாதிபர் வழக்கு தாக்கல் செய்கின்ற பட்சத்தில் அதற்கு சாட்சியம் வழங்குபவர்களாக அந்த வழக்குகளை விசாரித்த போலீசாராக இருக்கலாம், விசேட அதிரடிப்படையினராக இருக்கலாம், குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினராக இருக்கலாம், அனைவரையும் சாட்சியம் வழங்குவோராகவும் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை இன்னும் ஒரு தரப்பாகவும் அந்த வழக்கு பல கோணங்களிலே சட்டமாதிபர் திணைக்களத்தால் வழிநடத்தப்படும். சட்டமாதிபர் திணைக்களத்தால் மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகின்ற வழக்கு என்பது வெகு விரைவாக ஒரு தீர்ப்பை நோக்கி நகர்வதற்கான ஒரு ஆரம்ப கட்ட முகாந்திரம் என்று கூட இதனை சொல்லலாம். சிவில் வழக்கு என்றால் அது ஒரு சாதாரண குற்றம் அல்லது மிகவும் அந்த சமூக மட்டத்திலே போலீசார் மட்டத்திலே கையாளப்பட வேண்டிய குற்றங்கள் சிவில் வழக்காக பார்க்கப்படும். ஆனால் குற்றவியல் வழக்கு என்பது அந்த சமூக மட்டத்திலும் அல்லது அந்த நாட்டிலும் மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு குற்றமாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு சிறந்த உதாரணமாக அரசியல் செயற்பாட்டாளரும்
சிவில் சமூக செயற்பாட்டாளருமாக இருக்கக்கூடிய கருணாநிதி என்பவர் வழங்கிய செவ்வியிலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பானவர்கள் அந்த முன் வரிசையில், அதாவது அந்த புத்தக வெளியீட்டிலே முன் வரிசையிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்று அவர் ஒரு செவ்வியிலே கூறுகின்றார். அதில் அதில் அவர் கூறுகின்ற போது இந்த குற்றவாளிகள் என்றுதான், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அல்லது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் என்றுதான் அவர் அந்த அர்த்தம் பட கூறுகிறார். இவ்வாறுதான் அந்த குற்றவியல் வழக்கு குறிப்பாக நகர்த்தி செல்லப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது குற்றவியல் வழக்கு கூடாக விசாரிக்கப்படுகின்ற போது அதில் இன்னும் பலர் கைது செய்யப்படாமல் சாதாரணமாக நடமாடுகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இயலுமானவர்கள் அரசு சாட்சிகளாக மாறிவிடுங்கள், அல்லது இந்த வழக்குகளுக்குள் உள்வந்து விடுங்கள், நீங்கள் இந்த வழக்குகளுக்குள் எந்த வகையில் இந்த நாசகார செயலில் ஈடுபட்டீர்கள் என்பதை தெரியப்படுத்தி விடுங்கள் என்பதை எல்லோரிடமும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கேட்டிருக்கின்றார்கள். இப்போது அவையெல்லாம் நிறைவடைந்திருக்கின்றன. இனி வருகின்ற அனைவரும் குற்றவாளிகளாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் தான் வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றன. அதில் பிள்ளையானை தொடர்ந்து அந்த கட்சியில் இன்னும் ஒரு சிலருடைய பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அதனோடு இன்னும் பலருடைய பெயர்களும் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் சுரேஷ் ஆலவோடு சேர்ந்து இயங்கிய பலர், இராணுவ புலனாய்வு பிரிவில் இருந்த பலர், போலீசார் என்று பல வகைகளில் பலருடைய பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பாக மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணை. புலிகள் அமைப்பின் ரகசிய கணக்குகளில் சர்வதேச ரீதியில் இருந்த பல கோடிகளை சுரேஷ் ஆலே, கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் கொழும்பு பயங்கரவாத குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அத்தியட்சகராக இருந்த போலீஸ் பொறுப்பதிகாரி பிரசன்ன அல்விஸ் மற்றும் சட்டமாதிவு திணைக்களகத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இணைந்து தனிப்பட்ட வங்கி கணக்குகளில் வைப்பு வைத்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக சிறில் பிரியந்த என்கின்ற சிவில் சமூக செயற்பாட்டாளர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அதாவது பல கோடிகளை இவர்கள் அன்றைய காலங்களிலே தனிப்பட்ட கணக்குகளிலே வைப்பிலிட்டிருக்கின்றார்கள். 2009 ஜூலை 21 சுப்பிரமணியம் சுமோவார் என்ற புலிகள் அமைப்புடன் தொடர்பான ஒருவர் கைது செய்யப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த சர்வதேச விவகாரம் கையாளப்படுகிறது. இந்த சர்வதேச விவகாரம் கையாளப்பட்டதோடு சுரேஷ் சாலை தான் கோட்டாபாய ராஜபக்சவின் முதன்மை அதிபதியாகவும் எல்லா குற்றச்செயல்கள் நாசகார செயல்களை இயக்குகின்ற இயங்கு சக்தியாகவும் இருந்ததாக குறித்த சிறில் பிரியந்த அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்ற போது இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். மேலும் 8 புலிகள் உறுப்பினர்கள் இவருடைய முதல் கைதானவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையாக வைத்து மேலும் 8 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் பிரசன்ன அல்விஸ் தனது கையொப்பத்துடன் 2010 மார்ச் மாதம் 12 தயாரித்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்தான் அல்விஸுடைய அறிக்கையில் தான் இவை இருக்கின்றன. அது மட்டுமல்லாது 2009 ஜூலை 21 கைது செய்யப்பட்ட சுப்பிரமணியன் சிவகுமாரிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சர்வதேச ரீதியில் இயங்கிய புலிகளுடைய ஒரு வலையமைப்பை முடக்குவதற்கு அல்விஸ் முயற்சி செய்கின்றார். அல்விஸிடம் அந்த பொறுப்பு கோட்டாபய ராஜபக்ச மற்றும் சுரேஷ் ஆலவால் வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் 8 பேரை கைது செய்ய வேண்டும். அந்த 8 பேரை கைது செய்தால் பல கோடிகள் அல்லது பல கோடி சொத்துக்களை முடக்கலாம் என்கின்ற தகவல் கிடைக்கப்படுகிறது. அதாவது அந்த 8 பேர், அதாவது சர்வதேச அளவில் முடக்குவதற்கு தயாரான 8 பேருக்கும் சிவப்பு எச்சரிக்கை பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரான பிரசன்ன அல்விஸ் மனு தாக்கல் செய்து பிடியாணை வழங்கப்படுகிறது. அந்த 8 பேரையும் கைது செய்ய வேண்டும் என்று ஒரு பிழையான அறிக்கை தயாரித்துத்தான் இந்த பணத்தை பெறுவதற்காக, அதாவது அந்த புலிகள் அமைப்பினுடைய முக்கிய பிரமுகர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கையகப்படுத்துவதற்கான முயற்சி சுரேஷ் ஆலே, கோட்டாபாய ராஜபக்சவால் அல்விஸ் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. முக்கிய நபராக நரேந்திரனை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அவர் ஹாங்காங்கில் அவருடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை இவர்கள் நோட்டமிடுகிறார்கள். ஒரு வங்கி கணக்கில் 1759 யூரோவும் மற்றையதில் 4,772 அமெரிக்க டாலரும் மேலும் அபுதாபி வங்கி ஒன்றில் 13,97,500 அமெரிக்க டாலர்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட நரேந்திரன் என்பவருடைய வங்கி கணக்கில் தான் இவர்கள் அந்த பணத்தை அறிந்து கொள்கிறார்கள். இருந்த வங்கி கணக்கு ஹாங்காங், அபுதாபி போன்ற இடங்களிலே அதிகளவான பணங்கள் இருக்கின்றன. இது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக சுரேஷ் ஆலே உள்ளிட்ட குழுவினரை கோட்டாபாய ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரில்
முறை அபுதாபி சென்று வந்துள்ளனர். அபுதாபியில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு தொடர்பில் அந்த அபுதாபியில் இருக்கக்கூடிய பெரும் 13,97,500 அமெரிக்க டாலர்கள் தொடர்பிலான விசாரணைக்கு 2 முறை அபுதாபி சென்று வருகின்றார். வேறு யாரும் அல்ல, சுரேஷ் ஆலை. சுரேஷ் ஆலை மீது இன்னும் ஒரு நிதி குற்றப்பிரிவின் கீழும் இன்னும் ஒரு வழக்கு தயார் செய்யப்பட்டு வருகின்றது. அபுதாபியில் நரேந்திரனிடம் சந்தித்து அவர் பல பக்கங்களுக்கு வாக்குமூலம் பெற்றுக் கொள்கிறார். பின்னர் அந்த பணம் அவருடையது அல்ல என நீதிமன்றத்துக்கு பல காரணங்களை தெரிவித்து அவர் 8 பேரிடம் இருந்த சர்வதேச சிவப்பு படியானை ரத்து செய்யப்படுகிறது. அந்த பணம் என்னுடையதல்ல, இது யாருடையது, அவர் இதற்கும் எனக்கு தொடர்பில்லை என்று நரேந்திரன் கூறிய பின்னர் அந்த சிவப்பு பிடியானையை கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. ஹாங்காங் வங்கி கணக்கில் இருந்த பணம் கொல்லுப்பட்டியில் உள்ள யூனியன் வங்கியில் கணக்குக்கு மாற்றப்படுகிறது. ஹாங்காங் வங்கியில் இருந்த நரேந்திரனுடைய பணம் கொல்லுப்பட்டியில் உள்ள ஒரு வங்கி ஒன்றுக்கு மாற்றப்படுகிறது. 2015 ஆண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பணம் அரசுடைமையாக்கப்படுகிறது. ஆனால் அபுதாபி வங்கியில் நரேந்திரனிடம் இருந்த 13,97,500 அமெரிக்க டாலர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் அவர் நரேந்திரனை சந்திக்கின்றார். சிவப்பு எச்சரிக்கை பின்வாங்கப்படுகிறது. 8 பேர் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அவருக்கு தொடர்பில்லை எனப்படுகிறது. அதன் பின்னர் அந்த 13,97,500 டாலர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால், ஒரு வங்கி கணக்கு தான் கொல்லுப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வங்கிக்கு மாற்றப்படுகிறது. இன்னும் 2 பெருமதி மிக்க தொகைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. அதிலும் குறிப்பாக அபுதாபி 13,97,500 டாலர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. அதன் பின்னர் 2,795 லட்சம் ரூபாவுக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது. சுரேஷ் ஆலை மற்றும் கோட்டாபய ராஜபக்ச அன்று இணைந்து நடத்திய விசாரணைகளுக்கு பின்னர் அந்த பணம் யாருக்கு சென்றது? அரசில் வைப்பிலிடப்படவில்லை. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் அந்த விசாரணை அறிக்கை இருக்கின்றது. அந்த விசாரணை அறிக்கை முற்றுப்பெறவில்லை. ஒரு தொகை வந்திருக்கின்றது கொல்லுப்பட்டிக்கு, 2 தொகைகள் அங்கு வரவு காட்டப்பட்டிருக்கின்றன. சிவப்பு எச்சரிக்கை மீளப்பெறப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு குழப்பத்திலும் கோட்டாபய ராஜபக்ச சிக்கி இருக்கிறார். அதன் பின்னர் குறித்த நரேந்திரன் என்று பெயர் கூறக்கூடியவர் அபுதாபி சென்றிருக்கலாம் அல்லது அவர் வேறு எங்காவது சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அவர்களுக்கு பின்னர் என்ன பெருமளவான ஒரு நிதி கைமாறப்பட்டிருக்கிறது இந்த குறித்த 2009-2010 ஆண்டு காலப்பகுதியிலே. இப்போது இன்னும் ஒரு சந்தேகம் எல்லோரிடமும் இருக்கின்றது. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது, எப்படி நடக்கப்பட்டது என்று எல்லாம் கேட்கப்படுகிறது. எப்போது 2007 அதாவது 2006 ஆண்டு இறுதியிலிருந்து 2015 ஆண்டு தொடக்கம் வரைக்கும் இலங்கை ஒரு படுகொலையின் உச்சமாகவே இருந்தது. அரசுக்கு எதிராக பேச முடியாது, பேசினால் படுகொலை, அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்தால் கடத்தல், வெள்ளைவேன் கடத்தல், ஆயுத குழுக்களின் செயற்பாடெல்லாம் அதிகரித்திருந்தது. இவற்றையெல்லாம் இயக்கியதன் பின்னணியில் யார் இருந்தார்கள், யார் செயற்பட்டார்கள்? ஆனால் இப்போதைய விசாரணைகளின் ஆரம்ப கட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்தில் இருந்துதான் பல உத்தரவுகள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கும் அதன் பின்னர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவில் இருந்துதான் ஆயுத குழுக்கள் பாராமிலிட்டரிக்கும் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த அனுப்பப்படுகின்ற தகவலுக்கு அவர்கள் தகவலை உறுதிப்படுத்த வேண்டிய கடப்பாடும் இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுரேஷ் ஆலவை இன்னும் ஒரு வழக்கு விசாரணைக்குள்ளும் உள்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிறில் பிரியந்த ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் முன்னாள் படையினருடைய பல ஊழல்கள், குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பல குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இப்போது பட்டியலிடுகின்றார். இனி வரப்போகின்ற நாளில் குற்றவியல் வழக்கு என்பது அதிக அளவில் நிகழ்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்று சொன்னால், குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவில் இருந்த பலர் விடுதலை புலிகளின் விசாரணைகளின் போதும் பல கோடிக்கணக்கான அமெரிக்க டாலர்களை, லட்சங்கள் ரூபாய்கள் அமெரிக்க டாலர்களை கையகப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே விசாரணை ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. இந்த விசாரணைகளில் இன்னும் பல கைதுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஆனால் எப்படி இந்த கைதுகள் இடம்பெறும் என்று தெரியாது. இந்த கப்பம் வருகின்ற போது உள்ளூரிலும் ஆயுத குழுக்கள், துணை ஆயுத குழுக்களாக அரசோடு இயங்கிய பலருடைய தொகைகள், பலருடைய சொத்துக்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் இப்போது பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. பிள்ளையான் மற்றும் சுரேஷ் ஆலை பல விடயங்களுக்கு தங்களுடைய மௌனத்தை கலைத்து வாய் திறந்திருக்கின்றார்கள். இதற்கு மேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. பல கோணங்களில் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவாக இருக்கலாம், போலீஸ் திணைக்களமா இருக்கலாம், விசேட அதிரடிப்படையா இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், அனைத்தும் தூய்மைப்படுத்துகின்ற பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றன என்று. பல கோடிகளோடு விளையாடிய கோட்டாபாயவும் சுரேஷ் ஆலவுக்கும் எவ்வாறு விசாரணை இடம்பெறப் போகிறது என்பதுதான் இப்போது எல்லோரிடம் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. பொறுத்திருந்து அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.